இந்த வீடியோவில் வந்து நம்ம லிவர் பற்றி பார்க்கலாம். Pathophysiology of liver. Pathophysiology of liver. ஸோ இதில் மெயின் பேத்தாலஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாலஜி ரிவ்யூ மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு புரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மலான லிவருக்கான பிளட் சப்ளை என்னது, ப்ளஸ் பைல் எங்கேருந்து எப்படி வருது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இதான் லிவர்னு வச்சுக்கலாம். இதான் லிவர். ஸோ இந்த லிவருக்கு வந்து மெயினாக வந்து 70% பிளட்டை கொண்டு போகிறது வந்து போர்ட்டல் வீனஸ் சிஸ்டம் தான். ஸோ வந்து அது ஒரு டைப் ஆஃப் இன்புட் ஃபார் த லிவர். ஸோ வந்து ஒன்று போர்ட்டல் வெயின் இது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இந்த போர்ட்டல் வெயின் வழியாக போகக்கூடிய பிளட் எங்கேருந்துலாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுப்பீரியர் மெசென்ட்ரிக், இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக்கு, அதுக்கப்புறமாட்டு நம்மளோட ஸ்பிளேனிக் வெயின். ஸோ வந்து சுப்பீரியர் மெசென்டரிக் வெயின், இன்ஃபீரியர் மெசென்டரிக் வெயின், ஸ்பிளீனிக் வெயின், இவங்க மூணு பேரும் ஒன்றா கன்வெர்ஜ் ஆகி உருவாகிறது வந்து போர்ட்டல் வெயின். ஸோ இந்த போர்ட்டல் வெயின் லிவருக்குள்ளே போயிடுச்சு. லிவருக்குள்ளே போனதுக்கப்புறமாட்டு சர்டன் ப்ராசஸஸ் விச் வி கால்ட் அஸ் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும் இந்த பிளட்ல ஆக்சுவலாக. ஸோ இன்டெஸ்டைன்லேருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டீடாக்சிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் மெயினாக லிவரில் வந்து பைபாஸ் பண்ணி லிவர் ஓடி போகுது. ஸோ லிவருக்கு உள்ளோடி போகும்போது இங்கே உள்ள ஹெப்படோசைட்ஸ் எல்லாமே அதோட வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறமாட்டு இந்த பிளட்டை வந்து எப்படி வெளியே அனுப்பும்னா சென்ட்ரல் வெயின் வழியாக கலெக்ட் பண்ணி ஹெப்பாட்டிக் வெயின் வழியாக எடுத்துகிட்டு ஹெப்பாட்டிக் வெயினை கொண்டு போயிட்டு இன்ஃபீரியர் வீனை கேவலா போய் ஜாயின் பண்ணி விட்ரும். ஸோ இதான் வந்து பாத்வே. ஸோ போர்ட்டல் வெயின் வழியாக சென்ட்ரல் வெயினுக்கு போய் ஹெப்பாட்டிக் வெயின் போய் இன்ஃபீரியர் வீனை கேவ வெளியே போகுது. ப்ளஸ் இந்த இடத்துல ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமாட்டு இங்கேருந்து வெளியே வர்றது தான் ஆக்சுவலாக என்னதுன்னா நம்மளோட பைல். ஸோ இங்கே பைல் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி சைடில் இங்கேருந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி. ஸோ இது எல்லா கனெக்ஷனும் சேர்ந்து தான் வந்து லிவருக்கு மெயினான இன்புட் அவுட்புட் எல்லாம். ஸோ இப்போ இங்கே வருவோம். இது வந்து ஹிஸ்டாலஜிக்கலாக நம்ம வந்து லிவரை பார்க்கும்போது ஹிஸ்டாலஜிக்கலாக ஸ்லைடில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லோபியூல் ஆசினோஸ்னு 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக சேர்த்தது. இதில் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஹெப்படோசைட்ஸ். நடுவில் சென்ட்ரல் இருக்கிறது வந்து சென்ட்ரல் வெயின் சிவி. ஸோ வந்து இது வந்து என்னது சென்ட்ரல் வெயின். அதுக்கப்புறமாட்டு இங்கே இருக்கிறது போர்ட்டல் ட்ரையாடு. போர்ட்டல் வெயின், ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, பைல் டக்ட், இதெல்லாம் இந்த 3 பேர். அதே மாதிரி இங்கேயும் சேம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர். 1 2 3 4 5 6. ஸோ ஒரு ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, போர்ட்டல் வெயின்லேருந்து பிளட் வருது. வந்த பிளட்டு நேராக வந்து அந்த பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. ஹெப்படோசைட்ஸ் வழியாக எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரல் வெயினுக்கு போகுது. சென்ட்ரல் வெயின்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகுது, வெளியே போகும்போது ஹெப்பாட்டிக் வெயின் வழியாக ஃபார்ம் பண்ணி இன்ஃபீரியர் வெயினை கேவா போயிடுது. அதுக்கப்புறமாட்டு ஃபார்ம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமாட்டு இது வந்து ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு இது கேப் வழியாக உள்ளே போயிட்டு இந்த உள்ளே போய் ஒரு செல்லுக்கும் பிளட் சப்ளை கொடுக்கும். அதுபோக உருவான பைல் ஃபுல்லாக சேர்ந்து மொத்தமாக கலெக்ட் ஆகி பைல் டக்ட்டுக்கு வந்து பைல் டக்ட் வழியாக வெளியே வந்து கேல் பிளாடருக்கு போய் கேல் பிளாடர்லேருந்து டியோடினம் போயிடும். ஸோ வந்து இது நார்மலான ஸ்ட்ரக்சர். ஸோ இது இந்த மொத்தத்தையும் இந்த அதாவது சென்ட்ரல் வெயின், நம்ம ஹெப்படோசைட்ஸு, சைனோசாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சின்ன சின்ன ஃபெனஸ்டேட்டட் கேபிலரிஸ் இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக இருந்து சைனோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போர்ட்டல் சைனோசாய்ட்ஸ் இவங்க ப்ளஸ் சென்ட்ரல் வெயின், ஹெப்படோசைட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து லோபியூல் அப்படிங்கிறோம். இப்போ ஆக்சினோஸ் அப்படிங்கும்போது இதில் இந்த பார்ட், அதாவது நம்ம ட்ரையாடுக்கும் சிவிக்கும் நடுவில் உள்ள இந்த ஒரு பார்ட்டை வந்து ஆக்சினோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆசினோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 3 ஜோனாக பிரிக்கிறோம். அதாவது போர்ட்டல் ட்ரையாடு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஜோனுக்கு வந்து பெரி போர்ட்டல், அதாவது 1ஆம் நம்பர் ஜோன் வந்து பெரி போர்ட்டல் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். பெரி போர்ட்டல் ஜோன். அதுக்கடுத்தது 3ஆம் நம்பர் ஜோன் வந்து சென்ட்ரல் வெயினுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வந்து பெரி வெனியுலார் ஜோன். பெரிவெனுலார் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஜோனாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜோனில் பெக்குலியரான சில வேலைகள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜோன் நம்பர் 3, அதாவது பெரி வெனியூல் ஜோன்ஸில் வந்து கிளைகோலைசிஸ் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளைகோலைசிஸ் நடக்கும். அதுக்கப்புறமாட்டு லிப்போஜெனிசிஸ், ஸோ லிப்பிட் ஃபார்மேஷன், லிப்போஜெனிசிஸ் நடக்கும். அதுக்கப்புறமாட்டு டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் மேஜர் ட்ரக்ஸ், டீடாக்சிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். பெரி போர்ட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரி போர்ட்டல் வந்து குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். பெரி போர்ட்டலில் குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். அதுக்கப்புறமாட்டு யூரியா சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஜோனுக்கு 1வது ஜோனில் நிறைய ஃபங்க்ஷன், 3வது ஜோனில் நிறைய ஃபங்க்ஷன், 2வது ஜோனில். ஸோ எந்த ஜோன் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக லோபியூல் ஆக்சினோஸ், அதோட ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர் ஆஃப் த லிவர். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இது கொஞ்சம் ஜூமான பிக்சர். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே இடத்த இப்படி நம்ம கட் பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவை அப்படியே கட் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்தோம்னா என்னவோ அதான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து போர்ட்டல் வெயின், இது வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி, இது பைல் டக்ட். போர்ட்டல் வெயினோட பிளட்டு நேராக வெனியூல்ஸ் வழியாக வருது, வந்தது சைனோசைட்ஸ். அதாவது இதெல்லாம் ஹெப்படோசைட்ஸ், இதெல்லாம் ஹெப்படோசைட்ஸ். இந்த ஹெப்படோசைட்ஸுக்கு நடுலோடி சைனோசைட்ஸ் இருக்குது, அதாவது கேப், சைனோசைடல் கேப். அந்த சைனோசைட்ஸ் வழியாக நேராக பிளட் உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகிற அந்த பேசேஜ் டைமில் இந்த ஹெப்படோசைட்ஸ் தன்னோட வேலையெல்லாம் பார்த்துரும். அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள பிளட் சென்ட்ரல் வெயின் போயிட்டு ஹெப்பாட்டிக் வெயின்லேருந்து இன்ஃபீரியர் வெயினக்காவாக போயிடும். அதுக்கப்புறமாட்டு ஆர்ட்ரி சப்ளை அதே மாதிரி சைனோசைட் வழியாகவே ஆர்ட்ரியும் சப்ளை கொடுத்துரும், முடிஞ்சு. அப்புறம் அந்த ஹெப்படோசைட்ஸ் வந்து செக்ரீட் பண்ண பைல் வந்து என்ன ஆகும், இந்த எல்லோ கலர் என்ன மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, அது ஆக்சுவலாக இந்த பைலேரி கேனாலிகுலஸ். ஸோ இது வழியாக நேராக போயிட்டு பைல் டெக்ட் வழியாக போயிட்டு கீழே வந்து கேல் பிளாடருக்கு போய் கேல் பிளாடரில் வந்து டியோடினம் போயிடும். ஸோ இதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கிடெக்சர். இது ஒரு கிட்டத்தட்ட, அதாவது இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட. ஸோ இது சென்ட்ரல் வெயின், இது எல்லாமே ஹெப்படோசைட்ஸு, இந்த கேப் ஃபுல்லாக சைனோசைட்ஸு, இது போர்ட்டல் ட்ரையாடு, இந்த குப்பர் செல், இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த இருப்பாங்க சைனோசைட்ஸ், இந்த கேப் வந்து சைனோசைட்ஸ். ஸோ இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் லிவர். ஓகே, இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்ப்போம்னு வச்சுப்போம். ஸோ வந்து இதில் என்னெல்லாம் வரும்னா, இப்போ இது வந்து ஹெப்படோசைட், இது ஒரு ஹெப்பாட்டிக் செல்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமாட்டு இங்கே வந்து நம்ம கேபிலரிஸ். ஸோ கேபிலரிஸுங்கிறது அதெல்லாம் வந்து எண்டோத்தீலியல் செல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒன்று எண்டோத்தீலியல் செல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எண்டோத்தீலியல் செல்ஸ். நடுவில் ஃபெனஸ்டா இருக்கும், ஹோல்ஸ், அதாவது ஃபெனஸ்டா ஈஸியாக வந்து நம்ம பிளட் சப்ளை ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து போர்ட்டல் வெயின்லேருந்து பிளட் வருது, இந்த போர்ட்டல் வெயின் இப்படி பாஸ் ஆகுது, இங்கே வந்து சென்ட்ரல் வெயின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகும்போது இந்த ஃபெனஸ்டா வழியாக பிளட்லாம் போய்க்குது. அப்புறம் இந்த ஹெப்பாட்டோசைட்டோட எண்டில் வந்து இந்த இடத்துல சில மைக்ரோ வில்லைஸ், நிறைய வில்லை இருக்கும். ஸோ இங்கே வந்து மைக்ரோ வில்லை இருக்கும். ப்ளஸ் இந்த கேப் நடுவில் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக அட்டாச் ஆகல கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பேஸ் ஆஃப் டிசே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான செல் இருக்குது. அது என்ன செல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டெலேட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத, 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஒரு லிப்பிட் லேடன், அதாவது லிப்பிட் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் அந்த செல்லுக்குள்ளே. ஸோ லிப்பிட் லேடன் செல்ஸ். ஸோ இது பேர் வந்து லிப்பிட் ஸ்டெலேட் செல். ப்ளஸ் இந்த எண்டோத்தீலியல் லைனிங்க்கு உள்பக்கம், அதாவது சைனோசைட்ஸோட லூமனை நோக்கி, சைனோசைட்ஸ் லூமனை நோக்கி இந்த இடத்துல ஒரு செல் இருக்கும். இது ஆக்சுவலாக பை ஃபங்க்ஷன் வந்து இது வந்து மேக்ரோஃபேஜ். ஸோ ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க, அது பேர் என்னன்னா குப்பர் செல்ஸ். ஸோ பிளட் இங்கே வந்து வரும், மைக்ரோப்ஸ் எல்லாம் இந்த குப்பர் செல் சாப்பிட்ரும். ஸ்பேஸ் ஆஃப் டிசைல போய் கொஞ்சம் நேரம் ஸ்டாக்னன்ட் ஆகும். மைக்ரோவேவ் வேலையை அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆனதுக்கப்புறமாட்டு இங்கே உள்ள குரோமோசோம்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே
ஸோ என்சைம்ஸ் எல்லாமே சேர்ந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமாட்டு சில காம்பவுண்ட் என்ன ஆகும், முக்கியமான காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைல் வந்து இந்த எண்டு வழியாக அதே மாதிரி எக்ஸ்க்ரீட் ஆகி இந்த பைல் வந்து நேராக போயிட்டு பைல் டக்ட்டுக்கு போயிடும். அங்கேருந்து கேல் பிளாடர், அங்கேருந்து டியோடினம். ஸோ இதான் வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடியது. ஓகே, இப்போ பேசிக் பார்த்தாச்சு. இப்போ வந்து லிவரோட ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ லிவருக்கு வந்து ப்ராடாக வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், லிவருக்குன்னு தனிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ். ஸோ என்ன மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆல்புமின், குளோபுலின்ஸ். அதுக்கப்புறமாட்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகோஜன் சிந்தசைஸ், கிளைகோஜெனிசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ். அதுக்கப்புறமாட்டு பைல் ஆசிட் சிந்தசைஸ், லிப்போப்ரோட்டீன்ஸ், விட்டமின் synthesis, mainly fat soluble, ADEK. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா, ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு வந்து பைல் சிந்தசைஸ், ரெண்டாவது டீடாக்சிஃபிகேஷன், அப்புறம் இன்ஆக்டிவேஷன் ஆஃப் சர்டன் ஹார்மோன்ஸ். ஸோ இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் லைக் எஸ்ட்ரோஜன். அதுக்கப்புறமாட்டு coagulation factors, both procoagulant and anticoagulant, both pro and anti. ஸோ வந்து ஹீமோஸ்டாசிஸில் ஒரு மெயின் ரோல் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு இன் ஃபீட்டல் லைஃப் ஹெமட்டோபோய்சிஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெயினான ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபிசியாலஜி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாட்டு பேத்தாலஜிக்கு போய்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பேத்தாலஜின்னு சொல்லும்போது ஒரு டிசீஸ் வருது, அந்த டிசீஸுக்கான காஸ். ஸோ என்ன காஸ், அப்போ லிவர் ஃபெயிலியருக்கான எட்டியாலஜி அப்படின்னு என்னெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ லிவர் ஃபெயிலியருக்கான எட்டியாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி, செகண்டரி அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ப்ரைமரி அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளம் இஸ் இந்த லிவர், செகண்டரி அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து ப்ரைமரி எட்டியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கப்புறமாட்டு ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ், சிரோசிஸ், கோலெஸ்டாசிஸ் ஆர் லித்தியாசிஸ். ஸ்டாசிஸ்னா தங்கி இருக்குது, லித்தியாசிஸ்னா ஸ்டோன், பைல் ஸ்டோன்ஸ். அப்புறம் டியூமர்ஸா இதுதான். அதுக்கப்புறம் செகண்டரி காசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெயின் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஷாக், இந்த மாதிரி. ஸோ இந்த லிஸ்ட் நீளமாக போயிட்டு இருக்கு, நமக்கு தேவையானது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எட்டியாலஜி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷன் நடந்திருக்க பேஷண்ட்டில் ஏதோ ஒரு ரீசன், ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒன் ரீசன், இதில் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஃபங்க்ஷன்லாம் போயிடுச்சு, அதாவது லிவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ இதே ஆர்டரில் தான் நம்ம வந்து பேத்தாலஜிக்கலும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் டிஃபெக்ட். ஸோ வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ், ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனில் என்னென்ன டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஓகே, இப்போ ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இம்பேர்ட் ஆயிரும்னு சொல்லியாச்சு. இம்பேர்டு ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆர் லெட்ஸ் சே இம்பேர்டு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம். ஸோ சிந்தசைஸ் ஆகக்கூடியது ஆல்புமின், ஸோ டிக்ரீஸ்ட் ஆல்புமின். ரெண்டாவது டிக்ரீஸ்ட் என்சைம்ஸ், சம் என்சைம்ஸ் வந்து லிவரில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ என்சைம்ஸ் எல்லாம் கம்மியாயிரும். அதுக்கப்புறமா டிக்ரீஸ்ட் ப்ரோகோயாகுலண்ட் அண்ட் ஆன்டிகோயாகுலண்ட்ஸ், அதுக்கப்புறமாட்டு யூரியா கிளியரன்ஸ் கம்மியாகும். ஸோ யூரியா கிளியரன்ஸ் வந்து ஸோ ப்ரோட்டீனை வந்து கேட்டபலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து
அமினோ ஆசிட் வருது. அமினோ ஆசிட்ல அமோனியா வருது. இந்த அமோனியாவை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே வழி வந்து இந்த யூரியா கிளியரன்ஸ் தான். இது வந்து லிவர்ல நடக்குது. ஸோ லிவர் ப்ராப்ளம் இருக்கும்போது தன்னால யூரியா கிளியரன்ஸ் வந்து கட் ஆயிரும். ப்ளஸ் அமோனியாவோட லெவல் கூடிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயின். பின்னாடி என்னங்கிறத சொல்லலாம். இது புரோட்டீன் இம்பேடு. புரோட்டீன் சிந்தசிஸ் ஆர் புரோட்டீன் மெட்டபாலிசம் உள்ள இம்பேடு. அதுக்கப்புறமாட்டு லிபிட்ஸ். லிபிட்ஸ் இம்பேர்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமாட்டு இம்பேர்டு எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆத்திரோஜெனிசிஸ். அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் இம்பேர்ட். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இம்பேர்ட். ஸோ இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஹிபிஷன் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் கிளைகோஜெனிசிஸ். ஸோ கிளைகோஜன் கம்மியாகுது. ஸோ டிக்ரீஸ்ட் கிளைகோஜன். கிளைகோஜன்கிறது ஸ்டோர்டு ஃபார்ம். கிளைகோஜனை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ். அதுக்கடுத்தது டிக்ரீஸ்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ். ஸோ குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்லேருந்து குளுக்கோஸை உருவாக்குறது. ஸோ வந்து டிக்ரீஸ்ட் குளுக்கோஸ் ஃபைனலி. அதுக்கப்புறமாட்டு இது கார்போஹைட்ரேட் பிரச்சனை. அப்புறம் விட்டமின்ஸ் மெட்டபாலிசம் இம்பேர்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னாகும், மெயினில் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே இந்த விட்டமின்ஸ் எல்லாம் ப்ளஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சர்டன் ப்ராசஸுக்கு இதெல்லாம் கோஎன்சைம்ஸ். ஸோ கோஎன்சைம்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமாட்டு இன்னொரு முக்கியமானது பார்த்துக்கிட்டோம்னா மெட்டல்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆர்பிசி பேத்தாலஜி பார்க்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஹெப்சிடின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பார்த்தோம். ஹெப்சிடின். ஸோ இந்த ஹெப்சிடின் அப்படிங்கிறது லிவரில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹெப்சிடின் வந்து கண்ட்ரோல்ஸ் த அயன் அப்சார்ப்ஷன். ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அயன் மெட்டபாலிசத்துலேயும் சில ப்ராப்ளம் வரும். ஸோ இட் மேன் லீட் டு ஹீமாக்ரோமாட்டோசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் டிஃபெக்ட், அதாவது லிவர் டிஃபெக்ட்னால மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் டிஃபெக்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் வரக்கூடியது. ப்ரோட்டீன், லிபிட், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் ப்ளஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறமாட்டு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இம்பேர்ட் ஆகும்போது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இம்பேர்ட் ஆகும்போது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இம்பேர்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இம்பேர்டு டீடாக்சிஃபிகேஷன் ஒழுங்காக நடக்காது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், டாக்ஸின்ஸ் பிளட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அதுக்கப்புறமாட்டு குப்பர் செல், அதாவது இந்த மேக்ரோஃபேஜ் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. குப்பர் செல் ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது தன்னால் மைக்ரோப்ஸ் இன் பிளட்டுக்குள்ளே மைக்ரோப் வந்துடும். அதுக்கப்புறமாட்டு பைல் ஒழுங்காக சிந்தசிஸ் ஆகாது. அதாவது ஒழுங்காக வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ வந்து பைல் ஹோமியோஸ்டாசிஸ் இம்பேர்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து இம்பேர்ட் ஆகிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ டாக்ஸின்ஸ் இன் பிளட், மைக்ரோப்ஸ் இன் பிளட் ப்ளஸ் பைல் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஓவராலாக வந்து லிவரோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு லிவர் டிசீஸ்க்கான எட்டியாலஜிஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இம்பேர்ட் ஆகும்போது, அதாவது இந்த எட்டியாலஜி இந்த காசஸ்னால எப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்பேர்ட் ஆகுதோ அப்போ எந்தெந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி இம்பேர்ட் ஆன ஃபங்க்ஷன்ஸ்னால பேஷண்ட்ஸ்கிட்ட என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன், அதாவது டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் சிம்டமேட்டிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அது என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஷண்ட்டில் வந்து ஏற்கனவே என்ன சொன்னோம், நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இம்பேர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிக்ரீஸ்டு குளுக்கோஸ் டியூ டு இம்பேர்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ளஸ் பைல் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ நோ பைல். ஸோ பைல் இல்லை அப்படிங்கும்போது பைலோட முக்கியமான வந்து ஃபேட் அப்சார்ப்ஷன் தான் ப்ளஸ் ஃபேட் டைஜஷன். ஸோ வந்து ஃபேட் டைஜஷன் ஒழுங்காக நடக்காது. ஃபேட் டைஜஷன் இஸ் இம்பேர்ட்.
ப்ளஸ் அப்சார்ப்ஷன். ஸோ வந்து impaired fat digestion and absorption. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் டு ஸோ குளுக்கோஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பேஷண்ட் வந்து ஃபெட்டிக்காக இருப்பாங்க. ஃபெட்டிக் அனரக்சியா இருக்கும். அனரக்சியா. அப்புறம் இன்டைஜஷன். அப்புறமாட்டு வெயிட் லாஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கப்புறமாட்டு இதில் இந்த ஃபேட் டைஜஷன் ஒழுங்காக நடக்கல அப்படிங்கும்போது ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே இதுவும் ஒழுங்காக அப்சார்ப் ஆகாது. இதையும் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டு ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது லிவர் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன், அப்புறமேட்டு விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இவங்களுக்குலாம் ஸ்டோரேஜ். ஸோ அயன், விட்டமின் B12 இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதனால் எதுனா வரும், இவங்களோட ஸ்டோரேஜ் எல்லாம் கம்மியாச்சுன்னா இட் லீட்ஸ் டு அனீமியா, அயன் டிஃபிஷியன்சி அனீமியா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா இந்த மாதிரி. அதுக்கப்புறமாட்டு ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும். ஸோ ஸ்ப்ளீனோமெகாலி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பேத்தாலஜியை பின்னாடி பார்க்கலாம், மெக்கானிசமை. ஸோ வந்து லிவர் டிசீஸ் இருக்கும்போது ஸ்ப்ளீனோமெகாலி. ஸோ ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும்போது தன்னால் என்ன ஆகும்னா ஸ்ப்ளீனுக்குள்ளே பிளட் பை சீக்வஸ்டர் ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா பிளட்டில் வந்து WBC கம்மியாயிரும், ப்ளஸ் பிளேட்லெட்ஸும் கம்மியாயிரும். இதெல்லாம் வந்து எதனாலனா WBC பிளேட்லெட் எல்லாமே இது ஸ்ப்ளீனுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த WBC பிளேட்லெட் டிக்ரீஸ் ஆகுதுக்கு நம்ம பிளட்டில் வந்து டாக்ஸின்ஸ் வரும்னு சொன்னோமா, இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் சில டாக்ஸின்ஸ் வந்து மேரோவை இன்ஹிபிட் பண்ணும், போன் மேரோவை. ஸோ போன் மேரோவை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ போன் மேரோ இன்ஹிபிட் ஆகும்போது அதனால் வந்து WBC பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த டேரக்ஷன். ஓகே. அதுக்கப்புறமாட்டு ரெண்டாவது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த விட்டமின் கே அப்படிங்கிறது வந்து கிளாட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஸோ இது டிஃபெக்ட் ஆகும்போது தன்னால் என்ன ஆகும், நமக்கு வந்து இன்க்ரீஸ் டெண்டன்சி டு ப்ளீட், ப்ளஸ் பர்புரா, எக்கிமோசிஸ் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து இந்த பர்புரா எக்கிமோசிஸ் அப்படிங்கிறதுக்குலாம் டெஃபினேஷன் வந்து நம்ம பின்னாடி ஹீமோஸ்டாசிஸ் லெக்சர்லாம் நான் நடத்துகிறேன். அதுக்கப்புறமாட்டு ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. அதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம், எஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் வந்து இட்ஸ் ப்ரீடாமினென்ட்லி ஃபீமேல் ஹார்மோன். ஸோ மேல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து லிவர். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லை அப்படிங்கும்போது எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டெஸ்ட்ராய் ஆகாது. ஸோ இன்க்ரீஸ்ட் இன் பிளட் எது எஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது மேலுக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா, ஒன்று கைனகமேஸ்டியா, அதுக்கப்புறமாட்டு லேட்டர் ஸ்டேஜில் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் மேல். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்ஸின்ஸ் நம்ம ப்ரோட்டீன் மெட்டபாலிசமில் வந்து அமோனியா ரிலீஸ் ஆகி அதை யூரியாவாக சின்சைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃப்ரீ அமோனியா வந்து பிளட்டில் ரொம்ப ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும், ஹைப்பர் அமோனிமியா. ஸோ இப்படி வரும்போது இது தன்னால் என்ன ஆகும், பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினில் சில டேமேஜஸ் உருவாக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெப்பாட்டிக் என்செஃபாலோபதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமாட்டு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ வந்து தன்னால் எந்த ஒரு லிவர் டிசீஸ் இருந்தாலும் ஃபார் லேட்டர் டிசீசஸ் இருந்துச்சுன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் உருவாயிரும். ஸோ போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னா என்னது, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன பார்த்தோன்னா, ஒன்று அசைட்டிஸ், அதாவது ஃப்ரீ ஃப்ளூயிட் இன் பெரிட்டோனியல் கேவிட்டி. அதுக்கப்புறமாட்டு ஸ்ப்ளீனோமெகாலி, அதுக்கப்புறமாட்டு வேரிசஸ். ஸோ இதோட மெக்கானிசம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவரிவா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டில் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஃபேட்டிக் அனோரெசியா, அனீமியா, டிக்ரீஸ் WBC, டிக்ரீஸ் பிளேட்லெட், ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கம்மியாயிரும், ஸோ இன்க்ரீஸ் டெண்டன்சி டு ப்ளீட், அப்புறம் எஸ்ட்ரோஜன் கம்மியாயிரும். ஸோ மேல் பேஷண்ட்டில் வந்து கைனகமேஸ்டியா இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் அமோனியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி விச் கேன் லீட் டு ஹெப்பாட்டிக் கோமா. அதுக்கப்புறமாட்டு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்ஸ் ரொம்ப மெயின். ஸோ போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனில் இதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ், போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வந்ததுக்கப்புறமாட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா அசைட்டிஸ், ஸ்ப்ளீனோமெகாலி, வேரிசஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட், ஒரு லிவர் டிசீஸ் பேஷண்ட் வராங்கன்னா அந்த பேஷண்ட்டோட பிளட் பிக்சர் ஆர் லேபரேட்டரி ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்.
ஸோ லேபரேட்டரி ஃபைண்டிங்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒன்று liver specific enzymes like AST, aspartate aminotransferase இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் ALT, alanine aminotransferase. இது எல்லாமே வந்து சைட்டோலைசிஸ்னால் நடக்கக்கூடியது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்னு வச்சுப்போம். இந்த செல் வந்து லைசிஸ் ஆகுது. லைசிஸ் ஆகும்போது தன்னால் இந்த செல் உள்ளே உள்ள என்சைம்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ உள்ளே உள்ள என்சைம்ஸ் எல்லாம் வெளியே இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ளஸ் இந்த செல் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல் வந்து ஏ அப்படிங்கிற ப்ராடக்ட்டை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த செல்லுக்குள்ளே பி அப்படிங்கிற என்சைம்ஸ் கூட இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ வந்து பிளட்டில் என்ன ஆகும், பிங்கிற என்சைம் கூடிரும். ப்ளஸ் இந்த ஏ அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சிந்தசிஸ் பண்ண ஆள் கிடையாது. ஸோ தன்னால் வந்து பிளட்டில் ஏ அப்படிங்கிற ப்ராடக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து சைட்டோலைசிஸ் ஆகும்போது லிவருக்கான ஸ்பெசிஃபிக் லிவர் என்சைம்ஸ் வந்து AST/ALT இன்க்ரீஸ் ஆயிரும். ப்ளஸ் ஸோ இந்த லிவர் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பார்ட்டிகல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்புமின். ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பை லிவர் ஹெப்படோசைட்ஸ். ஸோ ஆல்புமின் டிக்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமாட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கிளாட்டிங் ஆர் கோயாகுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ கோயாகுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது இதை நம்மளால் பார்க்க முடியாது. பட் இந்த கோயாகுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அதோட ரிஃப்ளெக்ஸான APTT ப்ளஸ் PT, ப்ரோத்ரோமின் டைம், இதெல்லாம் ப்ரொலாங் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் கிளினிக்கலாக லேப்ராட்டிக் ஃபைண்டிங்ஸில் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஹீமோஸ்டாசிஸ் லெக்சரில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமாட்டு ப்ளஸ் பில்லிரூபின் either direct or indirect. Direct is otherwise called conjugated, indirect is unconjugated. ஸோ வந்து இந்த இதோட மெக்கானிசம் பில்லிரூபின் எப்படி ஃபார்ம் ஆகுது எல்லாத்தையும் வந்து நம்ம பின்னாடி ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சப்சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லேப் ஃபைண்டிங்ஸ். ஸோ இன்க்ரீஸ்ட் ALT AST, டிக்ரீஸ்ட் ஆல்பமின், ப்ரொலாங்டு கிளாட்டிங் டைம்ஸ் ஆர் APTT ஆர் PT, அண்ட் பில்லிரூபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி பார்க்கலாம். ஸோ ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படிங்கிறது a patient with liver dysfunction who also have some neuropsychiatric manifestations due to diversion of portal blood straight into the systemic circulation through shunt, portosystemic shunt. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் போர்ட்டல் பிளட் வழியாட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகுது இந்த ஷண்ட் அப்படிங்கிற இது மூலியம். இது நம்ம வேரசிஸ் பார்க்கும்போது இதோட அனட்டாமிக்கல் ஷண்ட்னா என்ன, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் பிளட் வந்து எப்போ டேரெக்டாக வந்து சிஸ்டமிக் பிளட்டுக்கு டைவர்ட் ஆகுதோ அப்போ வந்து பிரெயினுக்கு, அதாவது பிபியை கிராஸ் பண்ணி சர்டன் டாக்ஸின்ஸ் வந்து பிரெயினுக்கு போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நியூரோ சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். இதுதான் வந்து நம்ம ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படிங்கிறோம். இதில் மெயினான கல்பிரிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அமோனியா. ஸோ வந்து யூரியா சைக்கிள் நம்மளால் நடத்த முடியாது. ஸோ அமோனியா வந்து பிளட்டில் ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கூட ஆரம்பிக்கும் போது இது வந்து பிபிபியை கிராஸ் பண்ணி பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆகும்போது நியூரோ சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன் லைக் கன்ஃபியூஷன், stupor,